everyone, welcome back to my channel K for Keerthana. எப்படி இருக்கீங்க? I hope you are safe at your place. If you are new here, I am Keerthana. இதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல இன்னும் சில வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கேன். போய் பாருங்க. பார்த்துட்டு if you find them interesting, please do subscribe to my channel and thank you so much for all the love and support. ஏனா இப்போ நம்ம ரீசன்ட்டா 200 subscribers தாண்டி போயிருக்கோம். So each and every one of you உங்களுடைய support is very important to me. Thank you so much for all that. சரி, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது எங்க டைட்டிலே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரோட ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஸ்நாக் தான் இது. கோயம்புத்தூர் ஸ்டைல் பேல் பூரி. சோ அதென்ன கோயம்புத்தூர் ஸ்டைல் பேல் பூரி அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பொரியில வந்து ஒரு ரகடா மாதிரி, அதாவது ஒரு பீஸ் வச்சு பட்டாணி வச்சு ஒரு கிரேவி மாதிரி ஒன்று பண்ணி அது வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இஃப் யூ ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர், ஐம் ஷூர் நீங்க வந்து சாப்பிட்டுருப்பீங்க. இல்ல அப்படின்னா பரவாயில்ல, இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். டூ ட்ரை இட், ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இதே கிரேவியை வந்து நம்ம கோல்கப்பா பூரிஸ்குள்ள நம்ம போர் பண்ணிட்டு அது மேல ஆனியன் எல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா அதுதான் கோயம்புத்தூர் ஸ்டைல் மசால் பூரி. சோ இப்போ அந்த கிரேவி எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாமா? ஒரு குக்கரில் நம்ம 4 to 5 hours நல்லா ஊற வச்சிருக்கிற இந்த ஒயிட் பீஸ், ட்ரைட் ஒயிட் பீஸ், காஞ்ச அந்த வெள்ளை பட்டாணி இதில் ஆட் பண்ணுறோம். சின்ன சின்னதாக சாப் பண்ண கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு 1 teaspoon ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா மூழ்கிற மாதிரி அளவாக தண்ணி ஊற்றணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசிலை போட்டுட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் வர அளவுக்கு இது நல்லா குக் பண்ணணும். அண்ட் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா இப்படி நல்லா வெந்திருக்கும் பட்டாணி. அதை ஒரு கரண்டி வச்சு அதோடைய உரு தெரியாத அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமா இதெல்லாம் 1 by 1 நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கிராம்பு, இந்த பட்டை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி அண்ட் பூண்டு. இது வதங்கினதுக்கப்புறமா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆனியன்ஸ், கொஞ்சம் சால்ட், இதெல்லாம் குக் ஆகிறதுக்காக. இப்போ இது வதங்கியாச்சு. அடுத்ததாக ரஃப்பாக சாப் பண்ணி வச்சிருக்கிற ஒரே ஒரு தக்காளி, இதுவும் நம்ம ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், கோரியாண்டர் பவுடர். இந்த பவுடர்ஸ்லாம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். கூடவே கொஞ்சம் கரம் மசாலா, அபவுட் ஒரு 1 teaspoon. இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்ததாக இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதை பேஸ்ட் மாதிரி பண்ணி வைக்க போகிறோம். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் ஹீட் ஆனோடனே இன்னும் கொஞ்சமாக அபவுட் ஒரு 1/2 teaspoon கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண உடனேவே அது கரியறதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் அதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இது ரொம்ப நமக்கு ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி தான் இதை நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். அடுத்ததாக அது கூட நம்ம இப்படி குக் பண்ணி மேஷ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பட்டாணி ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரே ஒரு கரண்டி பட்டாணி எடுத்து அதை நம்ம மிக்சியில் நல்லா இன்னும் மேஷ் பண்ணி வைக்க போகிறோம் தனியாக திக்னஸ்க்காக. நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற இந்த பட்டாணியும் ஆட் பண்ணலாம். அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற வாட்டர் நான் ஆட் பண்ணுறேன்.
அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதனால இன்னும் கொஞ்சம் கூட ஐம் ஆடிங் வாட்டர். அண்ட் நான் எந்த டிஷ் குக் பண்ணாலும் அதில் அந்த டேஸ்ட் எல்லாம் வந்து பேலன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஐ யூஸ்வலி ஆட் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ தட் அந்த டேஸ்ட் எல்லாம் அப்படியே அழகாக பேலன்ஸ் ஆகி வரும். அதுக்காக தான். நம்ம பேல் பூரி அண்ட் மசாலா பூரிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மசால் இஸ் ரெடி. ஸோ மசால் பண்ணியாச்சு. பேல் பூரி எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். கடையிலலாம் யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் தான் வச்சிருப்பாங்க பேல் பூரி மிக்ஸ் பண்றதுக்கு. கொஞ்சமா பொரி ஆட் பண்ணிட்டு இங்க வந்து நான் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட், ஆனியன், அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் இருக்கு. ஸோ கொஞ்சம் கேரட், கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக சாட் மசாலா, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் நம்ம பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலா. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஊர்லலாம் கடையில் இதே மாதிரி ஒரு குட்டி பிளேட்ல தான் இப்படி சர்வ் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரீட் சைட் ஷாப்ஸ்லாம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபார் ஷுர். இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்ல இப்படி கொடுப்பாங்க. இது மேலே அகேன் கொஞ்சம் கேரட், கொஞ்சம் ஆனியன்ஸ், கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ யா, இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் அந்த மசால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கோயம்புத்தூர் ஸ்டைல் பேல் பூரி இஸ் ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்க. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ கிவ் அ thumbs up and please subscribe to my channel. See you all soon. Bye.